இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அது நம்ம குக்கரில் வேக போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதை போட்டுட்டு இப்படி நல்லா ஒரு பெரட்டி இதை நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தோம். ஸோ இப்போ இதை நல்லா நான் ஏற்கனவே 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபைனல் ரின்ஸாக நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு ரின்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் கழுவி வச்ச ஹெட் மட்டன், இந்த ஹெட் மட்டன் இனி கிடைக்குமா கிடைக்காதான்றது பெரிய டவுட்டாக இருந்துச்சுல நம்மளுக்கு. ஸோ இதில் கழுவி வச்ச ஹெட் மட்டன் போட்டாச்சு. அதில் என்ன போடுறீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். எனக்கு ஸ்பூன் உப்பு அளவு தெரியாதுங்க. நம்ம ஏற்கனவே இதில் போடுவோம் குழம்புல, அதனால இதுக்கு மட்டும் உப்பு சாறுறதுக்கு சும்மா கொஞ்சோண்டு உப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்றைக்கி தான் அரைச்சேன். ஸோ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். என்னடா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சளாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க, ஏன்னா அதோட நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் மஞ்சத்தூள். ஸோ இது கொஞ்சோண்டு, ரொம்ப வேணாம், ஒரு பாதி முழுகிற அளவுக்கு. இதை இப்போ குக்கர் போட்டு விசில் விட்டுறலாம். போட்டாச்சா? ஸோ இது ஒரு 7லேருந்து ஒரு 8 விசில்ஸ் வரட்டும். இளம் ஆட்டு தலைனா நீங்கள் ஒரு 5-6 விசில்ஸ் விட்டால் போதும். இது வந்து கொஞ்சம் முத்தின ஆட்டுக்கறி அப்படின்னா ஒரு 5-6 விசில்ஸ் 6-7 விசில் விட்டால் போதும். அது அவங்கவுங்க குக்கரை பொறுத்து. ஏன் குக்கர் கொஞ்சம் நிறைய நேரம் விசில் எடுக்கும், அது என்ன மாதிரி லேட்டு பிக்கப். ஸோ விசில் வர வரையும் வெயிட் பண்ணுவோம். விசில் வர வரைக்கும் உங்களுக்கு போர் அடிச்சுது அப்படின்னா இப்படி என்ன மாதிரி வடை சுட்டு வச்சுருங்க. குக்கர் விசில் விடுறோன்னு என்ன பண்ணுவீங்க, இது மாதிரி என்ன மாதிரி வடை ஸ்நாக்ஸ் அது மாதிரி எதாவது சாப்பிட்டு உடம்ப வந்து எப்படி சொல்றது பசியாராமல் வச்சுட்டே இருக்கணுங்க. குக்கர் விசில் விட்டோன்னா காமிக்கிறேன். மக்களே, எங்கள் வீட்டு குக்கர் ஒரு கோளாறான குக்கர்னு எங்கள் வீட்டில் நான் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றுனாங்க. ஊற்றுன தண்ணி கடைசியில் குக்கருக்கு வெளியில் இருக்குது. குக்கர் எல்லாம் ஸ்டவ் எல்லாம் தண்ணி ஆயிருக்கு. இப்போ இதெல்லாம் காய்ச்சிட்டு தான் நான் திருப்பி சமைக்கணும். இருங்க, இதெல்லாம் தொடச்சிட்டு நான் அப்புறம் சமையல் பண்ணுறப்ப பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து ஒரு ஏலக்காய், கொஞ்சம் ஜாதி பத்திரி, சிச்சி தப்பா சொல்லிட்டேன், கல்பாசி சும்மா லைட்டாக போடுங்க. ஒரே ஒரு அனாசி பூன்னு தான் நினைக்கிறேன், இது பேர் எனக்கு தெரியாது, இவங்க டப்பாவில் இருந்தால் போடுங்க. ரெண்டு பீஸ் பட்டை போட்டாச்சு. இப்போ இது நல்லா பொரியட்டும். நான் அதே குக்கர் தான் வச்சுருக்கேன். நம்ம அந்த மட்டன் வேக வச்ச மட்டன் இப்படி எடுத்து வச்சுருவோம், அது அப்படியே இருக்கட்டும். ஸோ அதே குக்கரில் தான் நம்ம தாளிக்க போகிறோம். நான் வந்து முக்கால்வாசி வேக்காடு விட்டுட்டேன். முக்கால்வாசி வேக்காடுனா ஒரு கரெக்டாக 5 விசில்ஸ் விட்டேன். ஸோ இப்போ இது இதானே மட்டும் பார்த்து படப்படப்படன்னு சவுண்டு வரும். அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுருங்க, அது மேலே கருவேப்பிலை போடுங்க. இந்த ஐடியாக்கெல்லாம் நீங்கள் கை தட்டணும். மெயினாக சொல்ல மாட்டேன். இது ஒரு 250 கிராம்ஸ் சின்ன வெங்காயம் இருக்கும், ஸ்மால் ஆனியன், ஷேலட்
எல்லா மொழிலையும் சொல்லிட்டேன். ஷேலட், சின்ன வெங்காயம், ஸ்மால் ஆனியன். ஏன்னா சின்ன வெங்காயம் போடுறப்பே உங்களுக்கு அந்த வாசனை, மனம், அரோமா உங்களுக்கு தெரியாது, எனக்கு வரும். ஸோ இந்த ஷேலட்ஸ் வந்து ஒரு 2 மினிட்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் பாத்திரத்துக்கு மேலே இப்படி தட்டினா திட்டுவாங்க. ஆக்சுவலி அதுக்கு என்ன பண்ணால் நம்ம கையை வச்சு இப்படி தட்டுவாங்க எங்கள் மம்மியெல்லாம். எனக்கு சொல்லி கொடுத்த பழக்கம், ஆனால் அவசரத்தில் இப்படி வந்துடும். ஓகே, நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அதெல்லாம் அதோட இடத்துல எடுத்து வச்சுருவோம். சப்ஜா சீட்ஸ் வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இப்படி எழுதி நான் எல்லாத்துலேயும் டேக் பண்ணிடுவேன். அப்போ தான் வந்து எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம கிச்சனை ஹேண்டில் பண்ணுவோம், அது நம்ம ஏரியா. நம்ம தவிர்த்து வீட்டில் இருப்பாங்க தெரியுமா, நம்ம ஹஸ்பண்ட்ஸ் வீட்டில் இருக்கவங்களாம். ஸோ அவங்க பார்த்தோன்னே இது என்ன, எங்கள் வீட்டில் கடுகு டப்பான்னு நினச்சிப்பாங்க. அதுக்காக தான் 4 பச்சை மிளகாய். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் வேற போடுவோம். 4 பச்சை மிளகாய் கீரி போடுங்க, எல்லாம் வெடிக்கும். ஒரு 1 தக்காளி. சொன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே அடி பிடிக்குன்னு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். அது கொஞ்சம் வதங்கட்டும். என்ன பண்ணுறோம், இது வதங்கிடுச்சு. ஸோ அது வதங்கினோன்னே இதில் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், இது எல்லார் வீட்லேயும் இருக்கும், ஒரு ஸ்பூன். மிளகாத்தூள் டப்பாலாம் திறந்தோடனே உடனே மூடிடுங்க. அப்புறம் இது மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள் பார்த்து போடுங்க, ரொம்ப காரமாக இருப்பது. ஸோ ஒரு 3/4 ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, கத்திரிக்கோல் எடுத்துக்கிறேன். கத்திரிக்கோல் எடுத்தாச்சு. இது வந்து நம்ம அந்த மட்டன் கடையிலே வாங்கினா மட்டன் மசாலா. எத்தனை கவரு, கவர் பிரிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும் போல இருக்கு. எந்த மட்டன் மசாலா வந்தாலும் சரி, உங்கள் வீட்லேயே மட்டன் மசாலா நீங்கள் அரைச்சி வச்சுருந்தாலும் சரி, இல்லை பக்கத்து கடை மட்டன் மசாலா வந்தாலும் சரி, இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் இங்கே கடை வாங்கி மட்டன் மசாலா போட்டாலும் சரி, அது உங்கள் சாய்ஸ். மட்டன் மசாலா நல்லாதான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு நான் ஒரு குத்து மதிப்பாக போடுறேன். ஏன்னா நான் போட்டு பழக்கன்றேன். உங்கள் கணக்கு சொன்னோன்னா ஒரு 2 ஸ்பூன். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 2. ஸோ இதில் போட வேண்டிய ஐட்டம் வெறும் உப்பு மட்டும்தான் இதுக்கப்புறம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலாலாம் போட்டோன்னே ஸ்டவ்வில் அடி பிடிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது தலையில் டொயிங்கன்னு இந்த தண்ணியை ஊற்றிடணும். மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றி ஒரு கிளறிட்டிங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூளோட கலர் பாருங்கள். நான் டீக்காலால் காஷ்மீர் மிளகாத்தூள் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அது வாங்கினேன்னா சக்தி வாங்கினேனான்னு தெரில. நல்லா ரெட் ஆயிடுச்சா. இப்போ இந்த மட்டனையும் போட்டுறோம். சொன்னேன் இல்லையா, பாருங்க இது எல்லாத்தையுமே என்னங்க வெறும் இஞ்சி பூண்டு தானே நம்ம அரைச்சோம். நீங்க குழம்பா வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்குங்க. நான் தலைக்கறி குழம்பா தான் வைக்கிறேன், கிரேவியா வைக்கல. பாரு தண்ணி கரெக்டா இருக்கும். காரம் கரெக்டா இருக்கு.
தானே போட்டோம். உப்பு உங்களுக்கு ஏற்ற தேவையான அளவு. எல்லாரும் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க மட்டன் குழம்புக்கு, ஐ மீன் தலைக்கறி குழம்புக்கு. அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும், வெயில் காலத்துக்கு தாங்காது. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, கரெக்டாக இருக்கு. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி, 10 முந்திரி உங்கள் இஷ்டம் தான். இப்போ நீ அரைக்கிறப்ப இப்படியே போட்டுக்கலாம், ஒன்று விட்டு வாழை போட்டுக்கலாம். நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. குழம்பு நல்லா இப்படி தக தக தகன்னு கொதிக்குதா, நம்ம முந்திரி பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோமோ இல்லை குறைன்னு அரைச்சிருக்கோமோ அது இப்படி தலையில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான். இந்த காரத்துக்கு காரமும் ஆச்சு, சுவைக்கு கூடுதல் சுவையும் ஆச்சு. ஸோ இது நீங்கள் தேங்காய் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை, முந்திரி ஊற்றினாலும் நல்லா திக்காயிடும். இப்போ அவ்வளோதான். குக்கரை மூடி 2 விசில் விட்டால் குழம்பு ரெடி. உப்பு இருக்கா? நல்லா ஒரு தாராளமா கைப்பிடி அளவு கொத்தமல்லியே இதில் போடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் எல்லாம் டெக்கரேஷனுக்கு கொத்தமல்லி போடுவீங்க. கொத்தமல்லியை நம்ம குழம்போடையே போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து கொத்தமல்லி நல்லா ஃப்ளேவராக இதோட சேர்ந்து அந்த தலைக்கறி வாசத்தோட நல்லா ஜம்முன்னு மணமாக இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இதை மூடி 2 விசில் ஆனோடனே இந்த குழம்பு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். வெயிட் ஃபார் 2 விசில்ஸ். ரைஸ் வைக்கணும்ல. நீங்கள் என்ன கேட்கலாம், நீ வடித்து சாப்பிட வேண்டியதானே, ஏற்கனவே பம்ப்கின் மாதிரி இருக்கியே அப்படின்ட்டு. எனக்கு சாதம் வடிக்க தெரியாது, அதனால தான் குக்கரில் வைக்கிறேன். எப்போவுமே கிச்சனில் பிளேட் வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க, இல்லை பிளேட் ஹோல்டர் வச்சுக்கோங்க. நான் 2 இதில் வச்சுருந்தேன், இதில் பீங்கானில் வச்சுருந்தேன். இப்படி எடுத்து இப்படி வைக்கிறப்போ அந்த சைட் டம்முன்னு உடச்சிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டீலே போயிட்டேன். ரைஸ் ஆகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் உட்காரும். விசில் சீக்கிரம் வரலன்னா நம்ம என்ன பண்ணோம், குக்கரை விட்டு பசி வந்துச்சு எனக்கு. எல்லாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க, இந்த ஹேக் தெரிஞ்சவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. அவன் தான் விசில் முடிஞ்சிச்சு. இப்போ குழம்பு திறந்தானே எவ்வளோ தக 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 தகன்னு கொதிக்குதுன்னு பாருங்க. ஒன் டூ த்ரீ நான் சொன்னேன்னா தக 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 தகன்னு கொதிக்கணும். ஸோ நம்ம சூப்பரான தலைக்கறி குழம்பு ரொம்ப ரெடி. இங்கே பாருங்க, தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் சூப்பராக இருக்கு. இது கொதிக்கும், வாயில் வச்சா நாக்கு சூடு போட்டுரும். அட்டகாசமான குழம்பு, லைட்டாக காரத்தோட
சூப்பராக இருக்குது. ஸோ இந்த குழம்பு நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இதை மூடி வச்சுருங்க. அதோட ஃப்ளேவர் போயிடும். இல்லைனா நான் இதை காமிக்கிற கதை ஓப்பன் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த தலைக்கறி குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ வந்து உங்களை மீட்